என்ன அழகான உதாரணங்களை அவர் சொல்லுகிறத பார்க்குற. எச்சரிப்பையும் கூட உன் மனசுக்கு இதமாக சொல்லுகிறவர். மனம் திரும்ப மாட்டீங்களா? மனஸ்தாபப்பட மாட்டீங்களா? ஒழுங்குபடுங்க, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெறாது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெறாது. மலைகள் விலகினாலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே கற்றதும் பெற்றதும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு எரேமியா 6ஆம் அதிகாரம். இங்கே என்ன 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு பகைவர்கள் எருசலேமை சுற்றி வளைக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு வார்த்தை நான் சொல்வேன்னா, ஒழுங்குபடு அல்லது ஒளிஞ்சு போ. இதுதான் தீர்க்கதரிசியுடையதான ஒரே வார்த்தை. அவங்க சொன்னது ஒழுங்குபடு, பிழைச்சிருப்ப, இல்லைன்னா நீ ஒளிஞ்சு போயிடுவேன், ஜாக்கிரதையாரு. இதுதான் இந்த தீர்க்கதரிசியுடையதான செய்தி. அப்போ இவங்க கொடுக்கறதே எதுக்காகனா, எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாலும் ஒழுங்குபடுத்தத்தான். ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை அவங்க அல்லல் தட்டினா, அதை அவங்க அலட்சியம் பண்ணினா அவங்களுக்கு என்ன ஆபத்து வருங்கிறது எச்சரிப்பை சொல்கிறார். இதில் என்ன இன்னும் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக என்ன தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னா, நீ ஒருவேளை நீ ஒழுங்கு நடவடிக்கை உட்படாமல் வந்து நீ உன்னை கெடுத்து கொண்டாயானாலும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் மேலே இருக்கிறதுனால நீ மறுபடியும் நீ மனம் திரும்பி வந்தால், மனஸ்தாபப்பட்டால் உன்னை நான் மீட்டுக்கொள்வேன்னு கர்த்தர் ஒரு மீட்பின் செய்தியையும் கூட வச்சுருக்கார். ஸ்தோத்திரம். எப்படி புரிஞ்சிட்டிங்களா? ஒழுங்குபடு அல்லது ஒளிஞ்சு போ. அப்போ ஒழுங்குபடுவதற்கு தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் விஷயங்களை சொல்கிறார். நம்ம ஒழுங்குபடுத்தப்படணும். நம்ம ஒழுங்குபடுத்தும் போது ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்குது. இந்த எச்சரிப்பையும் தாண்டி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டாலும் ஆமாம், அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த தண்டனை அனுபவிக்கிற காலகட்டத்திலையும் மனஸ்தாபப்பட்டால், மனம் திரும்பினா கர்த்தர் மன்னித்து மறுபடியும் நம்ம எழுப்பித்து கட்டுவதற்கு போதுமானவருங்கிறது தான் இந்த தீர்க்கதரிசியுடையதான செய்தி. எல்லா வார்த்தையுடைய சுருக்கம் வந்து இதுதான். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எச்சரிப்புன்னு செய்தி. பகைவர்கள் எருசலேமை சுற்றி வளைக்க போகிறாங்க, வளைச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்துருச்சு என்னென்னா, பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவில் இருந்து ஏகமாய் கூடியோடிங்க. பெஞ்சமின் புத்திரர்னு இப்போ ஒரு வார்த்தை வருது.
இந்த பென்யமீன் புத்திரர் யூதா கோத்திரத்துக்குள்ளே சுதந்திரம் பெற்றவங்க, யூதா கோத்திரத்துக்கு பக்கமாக இருக்கிறாங்க, அந்த யூதா கோத்திரத்துக்கு நடுவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறாரு, தெற்கோவில் எக்காலம் ஊதுங்க, பெத்கெரேமின் மேல் அடையாளமாக தீ காட்டுங்க. இந்த ரெண்டும் வந்து அடையாளமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு தீங்கும் ஒரு மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது, ஆபத்து வருகிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு எச்சரிப்பாய் காட்டுங்கள். எக்காலம் ஊதி, பகல் நேரத்தில் எக்காலம் ஊதுங்க, ராத்திரி நேரத்தில் எக்காலம் ஊதி ஆட்களுக்கு தெரியப்படுத்துங்க. இரவு நேரத்தில் தீ வெளிச்சம் காட்டி தீவட்டிகளை தூக்கி பிடிச்சி ஆபத்து வருதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் வந்து எதையுமே ஆண்டவர் முன் எச்சரிப்பு கொடுக்காமல், எதையுமே முன் அறிவிப்பு இல்லாமல் திடுதிப்புன்னு என்ன செய்வதில்லைன்னா ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்புவதில்லை. அது வந்து நீங்கள் உலக பிரகாரமான எந்த விஷயத்திலையும் பார்க்கலாம், நம்முடைய சர்வ பிரகாரமான விஷயத்திலையும் பார்க்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல், ஒரு முன் சமிக்கை, முன் அடையாளம் இல்லாமல், முன் அறிவிப்பு இல்லாமல் கர்த்தர் எதையும் அவர் செய்வதே இல்லை. நமக்கு அது தெரியப்படுத்தாமல் இருப்பதில்லை, தெரியப்படுத்தித்தான் அவர் ஒரு நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். நம்ம அதுக்கு செவி கொடாமல் போய் நம்ம சரிப்படுத்தாமல் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, செல்வமாக வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தி பாழாக்குவேன், மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளோடு அவளிடத்தில் வருவார்கள். மேய்ப்பர்கள்னால் பலவிதமான தலைவர்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாக சுற்றிலும் கூடாரம் போட்டு அவனவன் தன் ஸ்தலத்தில் மேய்ந்து கொள்வான். எதிரிகள் வந்து அவளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க, ஆயத்தம் பண்ணுவாங்க. மத்தியானத்தில் வந்து வருவாங்க. ஆமாம், இப்போ ஐயோ பொழுது சாய்ந்து அந்தி நிழல் நீண்டு போகிறது. அப்போ சாயங்காலம் இரவு துவக்க போகிற நேரத்தில் அங்கே வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலேயாவது போய் ஏறி அவருடைய அரண்மனைகளை அழிப்போம்னு சொல்லுவாங்களாம். சேரணி கருத்தை சொல்கிறது என்னென்னா, மரங்களை வெட்டுங்க, எருசலேமுக்கு கொத்தளம் போடுங்க, அது விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், உட்புறமெல்லாம் கொடுமைன்னு ஆண்டவரே நியாய தீர்ப்புக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்னா அந்த உட்புறமெல்லாம் கொடுமையாக இருந்ததுனால அது விசாரிக்கப்பட வேண்டும். நானும் எவ்வளவோ எச்சரித்து பார்த்தேன், அவங்க எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதனால இப்போ விசாரிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு, தீக்கொளுத்தி போடுங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு 7ஆம் வசனம், ஊற்றானது தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல தீங்கை சுரக்க பண்ணுது. எது? இந்த சீயோன் எருசலேம். கொடுமையும் அழிவும் கேட்கப்படுது, துக்கமும் காயமும் நித்தம் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. காரணம், அவங்களுக்குள்ளே இருக்கிற மனம், அதாவது பாவமும் அக்கிரமமும் அசுத்தமும் ஒழுங்கினமும் ஒழுக்கக்கேடும் அங்கே அதிகமாக காணப்படுது. அப்போ 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அம்மா எருசலேமே, எருசலேம் வந்து பெண்ணாக ஒப்பிட்டு என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு, நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமாக ஆக்காதபடிக்கு, நான் உன்னை ஆபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒப்புக்கூடாதபடிக்கு புத்தியை கேட்க மாட்டியா? திராட்சை கொலைகளை அறுக்கிறவனை போல உன் கையை திரும்ப கூடைகள் மேல் போடென்று சொல்லி அவள் இஸ்ரவேலின் மீதியாக இருந்த கனியை திராட்சை செடியின் கனியை போல் நன்றாய் பொறுக்கி கொண்டு போவாள் என்று சேனை கருத்தை சொல்கிறார். நான் என்ன செய்யட்டோம்? அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட எச்சரிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் என்ன செய்யட்டும்? யார் மூலமாக நான் ஒரு எச்சரிப்பை கொடுக்க முடியும்? அவர்கள் கேட்கும்படிக்கு யார் சொன்னால் கேட்பாங்க. சில சொல்கிறாங்க தெரியுமா, நான் அவங்களை எச்சரிக்கை விரும்புகிறேன், யார் சொன்னால் கேட்பாங்க. அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாது, கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவள் கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு என்னவோ நிந்தையாக இருக்குது. நான் என்ன பேசினாலும் அதுக்கு அவங்க விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறாங்களே. நான் சொல்கிறதுனுடையதான உள்ள அர்த்தத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள அவளுக்கு விருப்பம் இல்லையே. வேறு வழி இல்லாமல் ஆகையால் நான் கர்த்தருடைய கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கேன். அதை அடக்கி அழைத்து போனேன். பிள்ளைகள் மேலே, கூடுகாலத்து மேலே ஏகமாக ஊற்றிடுவேன். புருஷர், ஸ்திரீ, கிழவர், பூரண வயதுள்ளவர்களும் கூட என்ன செய்வாங்களாம்? அழிஞ்சு போவாங்க, பிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ எச்சரித்தும் நாம் அது கீழ்ப்படியாக போகணும். வேறு உன்னை திருத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு வேறு வழி இல்லாமல் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எதிரிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. வீடு, காணி, பூமி, மனைவிகள் அந்நியர் வசமாகும். குடிகள் தேசத்துக்கு விரோதமாக அந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கையை நீட்டுறாரு. சிறியோர் முதல் பெரியோர் ஒவ்வொருவரும், ஏன்னா பொருள் ஆசை, பணம் தான் முக்கியம்னு ஆயிற்று. பணம் தான் மிக மிக முக்கியமான அம்சமாக போச்சு. அவங்க பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும், அந்த ஒன்று தான் அவங்களுடைய குறிக்கோள். அது எந்த முறையில் சம்பாதிக்கிறோங்கிறது இல்லை, அது நேர்மையான முறையா நேர்மையற்ற முறையா,
அப்படின்லாம் அவங்க சிந்திக்கிறது இல்லை. இது அறம் சார்ந்த முறையா அறம் சாராத முறையா அதெல்லாம் கவலையே இல்லை. பொருளாசை அது யார் இதில் உள்ளடக்கம்னா தீர்க்கதரிசிகளும் சரி ஆசாரிகளும் சரி ஒவ்வொருவரும் பொய்யராக இருக்கிறாங்க. எப்படியோ போய் சமாதானம் இல்லாதிருந்தும் அங்கங்கே போய் சமாதானம் சொல்லி ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குறாங்க. ஒன்றும் ஒழுங்குபடுத்த வேண்டிய தீர்க்கதரிசிகளும் அவர்களை சீர்படுத்த வேண்டிய ஆசாரிகளும் அவர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கிக்கொள்ளணும் பொருளாசை நிமித்தம் அவருடைய காணிக்கையை மாத்திரம் மையமாய் கொண்டு அவர்களை ஒழுங்குபடுத்துகிற வேலையும் சீர்படுத்துகிற வேலையும் செய்யாமல் அவர்களை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி மேற்பூச்சாய் குணமாக்குறாங்க. இதெல்லாம் அருவருப்புன்னு கர்த்தர் சொல்கிறார். இதனால் வெட்கப்படுறாங்களா? வெட்கப்படுறதும் இல்லை, நானும் அறியாதவங்களாக இருக்காங்க. விடர்களுக்குள்ள அதனால் விழுவா நான் விசாரிக்கும் காலத்தில் இடரென்று போவார்கள் சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆச்சரியமான விஷயம். ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன செய்தால் நீங்கள் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்கிறார். வழியில் நில்லுங்க, பூர்வ பாதை எதுன்னு கேளுங்க, நல்ல வழி எங்கேன்னு பாருங்கள், அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நடக்க மாட்டோங்கிறீங்க. கேளுங்க, அங்கே உங்களுக்கு தெரியும். நான் உங்கள் மேலே காவலாளரை வைத்தேன், எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டோன்ட்டீங்க. எப்படி இருக்கும்? பாதை பூர்வ பாதை ஒன்று இருக்குது, பைபிள் பாதையும் நடங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, மாட்டேன்ட்டீங்க. சரி, காவலாளர்களே தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், அதுவும் கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஜாதிகளே கேளுங்க, சபையே நடக்கிறத அறிஞ்சிக்கோ, பூமியே கேளு. யாரெல்லாம் கூப்பிட்றாரு பாருங்கள். ஜாதிகள் முழு உலகத்தை கூப்பிட்றாரு, சபைக்கு கூப்பிட்றாரு, பூமியை கூப்பிட்றாரு. இந்த ஜனங்களை வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, வெறுத்து விடுறாங்களே, நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகி தீங்கே வரப்போனேன். த கான்சிக்வன்ஸ், அது விளைவு. அவங்க எனக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவை அவளை அறுத்துத்தான் ஆகணும். புரியுது அவங்களுக்கு? அவன் விளைவு, அவன் செய்ததான தவறு விதைத்துட்டாங்க. அந்த விதைச்சதை விதைக்கும்போது நம்ம கொஞ்சமாக தான் கையில் கொண்டு போய் விதைப்போம். அறுக்கும்போது வண்டியாக அறுக்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. விதைச்சது என்னவோ கொஞ்சம்தான், ஒரு கைப்பிடி அளவு தான் விதைச்சிங்க. ஆனால் அறுக்கிறது எவ்வளோ அறுக்குறீங்க? செஞ்ச தப்பு என்னவோ சின்ன தப்பு தான், ஆனால் அறுக்கும்போது விளைவு மிகப்பெரிய விளைவு. என்ன செய்யட்டும்? சேபாவிலிருந்தும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறது? சேபாவிலேருந்து வர்ற தூபவர்க்கம் தூரதேசத்தினுடைய சுகந்தப்பட்ட எனக்கு என்னத்துக்கு? நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு சர்வாங்க இந்த உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல், உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாமல், உன்னை நீ சீர்படுத்தி கொள்ளாமல், நீ என் வசனத்துக்கு நேராக உன் வாழ்க்கையை நேராக்கி கொள்ளாமல், ஆராதனையும் வேஸ்ட்டு, பலிகளும் வேஸ்ட்டு, சர்வாங்க தகனங்களும் வேண்டாம், பலிகளும் வேண்டாம், எனக்கு தேவையில்லை அதெல்லாம். உன் ஜெபமும் அருவருப்பானது, உன் ஆராதனையும் அருவருப்பானது, உன்னுடைய உபவாச ஜெபமும் எனக்கு அருவருப்பானது, உன்னுடையதான செயல்பாடுகளும் எனக்குன்னு நீ செய்கிற எந்த காரியமும் அது கணக்கில் வராது. காரணம், முதலாவது என்னோடு ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களை ஒழுங்குபடுத்து, சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்து, உறவுகளை சீர்படுத்து, உணர்வுகளை சீர்படுத்து, உண்மையாயிரு, உத்தமமாயிரு. ஆகையால் நான் ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். வெளியில் இடர்கள், உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏகமாக எல்லாரும் இடர்ண்டு போவாங்க. வட தேசத்துலேருந்து ஒரு ஜனம் வரப்போகுது, பூமியின் கடையாந்திர எல்லையிலேருந்து ஒரு பெரிய ஜாதி வரப்போகுது. அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்கிறாங்க? கல்தையரை பற்றி சொல்கிறாங்க, பாபிலோன்ஸ். அவங்க வில்லும் வேலும் பிடிச்சி வருவாங்களாம், கொடியவங்களாம், இறக்கம் அறியாதவங்களாம். அவங்க சத்தம் சமுத்திரம் அரைச்சிருக்கா கத்துவாங்களாம். சீயோன் குமாரத்தியே, அவர்களுக்கு விரோதமாக யுத்த சன்னதராக குதிரை மேலே ஏறி அணியாக வர்றாங்க. வர்ற செய்தியை கேட்டோம், கைகள் தளர்ந்தது, இடுக்கணும் கற்பைக்குண்டான இடுக்கன் வந்துச்சு, வேதனை பிடிச்சது. வயல்வெளியில் புறப்படாதீங்க, வழியில் நடக்காதீங்க, சுத்திலும் சத்துருவின் பட்டயம் சங்காரம். என்ன செய்ய போகிறேன்? இப்பவும் ஒரு சொல்கிறார், என்ன பண்ண போகிறேன்? அழு, ரெட்டை கட்டிக்கோள், சாம்பலில் பொருள், ஒரே புத்திரனை தூக்கிக்கிறது போல அழு. ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் செத்து போச்சுன்னா எப்படி அழுவாங்க? பாலாக்கிற சடிதியாக வருப்போறான். அவர் சொல்கிறார், நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கும், நான் உன்னை அவளுக்குள்ளே துருகமும் அரணாக வைத்தேன். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார்.
அவள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகள், தூற்றி திரிகிறாங்க, வெங்கலம் இரும்புமானவங்க, எல்லாம் கெட்டவங்க, துருத்தி வந்தது, ஈய நெருப்பினால் அழிந்து போனது, புடமுடைய பிரயாசம் விருதா போச்சு. ஆமாம், புடமுடுன்னா அந்த வெள்ளியை தங்கத்தை அவன் பிரித்து எடுக்கிறதுக்காக அவன் அக்கினியில் வாட்டுறான். ஆனால் அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அது ஒரு நல்ல காரியமே இல்லை. தள்ளுபடியான வெள்ளின்னா அந்த அந்த வெள்ளியும் மண்ணும் கலந்து இருக்குமா. அந்த ஓர் அதாவது அந்த ரா மெட்டீரியல், அந்த தாது மண்ணோடு கூட கலந்து இருக்கிறத அப்படி ஆமாம் அக்கினியில் போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. கடைசியில் இன்னும் ஏதாவது ஒரு வெள்ளி வராதா, இன்னும் ஏதாவது அதுக்குள்ளே வெள்ளி இருக்குமா பார்த்தா அங்கே இல்லை. அந்த மண்ணை தள்ளிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நல்ல காரியம் இல்லை, வழியில் தூரத்துக்கு போடுவாங்க. அப்போ அதை சொல்கிற அதுக்கு பேர் தள்ளுபடியான வெள்ளி மண். இப்போ சில நேரங்களில் மண்ணை தள்ளிடுறாங்க பாருங்கள், அது வந்து என்ன தள்ளுபடியான தங்க மண். இப்போ அதுதான் வச்சு அழிச்சு ஏதோ எத்தனையோ டன் கணக்கில் மண்ணை அரித்தாதான் ஏதோ என்ன செய்யணும்னா ஒரு பவுன் நகை, ஒரு பவுன் தங்கம் கிடைக்குமா. டன் கணக்கில் அரித்தாதான் கிடைக்குமா. ஏன்னா அது தள்ளுபடியானது. அது ஏற்கனவே அரசாங்கத்தால் அது பல தடவை அது அக்கினிக்குள்ளே போய் எடுத்துட்டு மீதி கொட்டப்பட்டதான அந்த மண், அதான் தள்ளுபடியான தங்க மண். அந்த தள்ளுபடியான தங்க மண்ணுக்குள்ளே தங்கம் இருக்குமான்னு சொல்லி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குமா. அதே மாதிரி அவர்களை ஆண்டவர் தள்ளி விடுகிறார். என்ன அழகான உதாரணங்களை அவர் சொல்லுகிறத பார்க்குற. எச்சரிப்பையும் கூட உன் மனசுக்கு இதமாக சொல்லுகிறவர். மனம் திரும்ப மாட்டீங்களா? மனஸ்தாபப்பட மாட்டீங்களா? ஒழுங்குபடுங்க, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், எருசலேமுக்கு விரோதமாக தீங்கை வர பண்ணுவேன். ஏனென்றால் அது என்ன செய்கிறது, அது மிகவும் கொடுமையால் நிறைந்திருக்கிறதான நகரமாக இருக்கிறது. அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. அது என்ன ஊற்றில் தண்ணீர் சுரக்கிறது போல் அவங்க பாவத்தை என்ன செய்கிறாங்க, பெருக பண்ணி கொண்டிருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், அதற்கு விரோதமாக நான் தீங்கை வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், நான் எக்கால சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் என்று சொல்லி, எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் செவி கொடுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்காததுனால, அவங்க என் வார்த்தைகளுக்கு கேளாமல் என் நியாய தீர்ப்புகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் அவங்க செவி கொடுக்காததுனால நான் அந்த தேசத்துக்கு தீங்கை வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அவன் நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த எச்சரிப்பை கவனித்து நம்முடைய பாவத்தை விட்டு திரும்பி தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் அப்பா, அந்த இந்த 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ப்பா, நம்முடைய பிள்ளைங்க உமக்கு விரோதமாய் செய்கிற இந்த தப்பிதங்களை பார்த்து நீர் கர்த்தாவை எச்சரித்தும் மனம் திரும்பாத அந்த அப்பா காரியங்களில் இருந்து கர்த்தாவை மனம் திரும்பவும், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆவியானவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு பலன் தாரும். அப்பா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான துன்மார்க்கத்திலிருந்தும் கொடுமையிலிருந்தும் அப்பா விலகி வர இருக்கிறதான அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.